யானைய பாருங்க, யானைய பாருங்க. நாங்க ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ். எல்லாம் என்ன பண்றீங்க? எனக்கு என்னோட கேள்வி, நீ பதில் தான் சொல்லணும். கரெக்ட். ஓகே, ஏன்னா நீ ஒரு vlogger, கேட்டா பதில் சொல்லணும். என்ன சாப்பிட்டீங்க? காலையில டிஃபன் மா சூப்பரான தோசை. ஓகே. இட்லி நல்ல மல்லிகை பூ மாதிரி இட்லி. இதையாச்சும் ஒத்துக்கங்கப்பா, மல்லிகை பூ இட்லி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாம்பார் செம்மையாகுது. ஹில் ஸ்டேஷன்ல எப்பவுமே சாம்பார்ல உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்கிறோம். ஊட்டிலயும் நம்ம இதே மாதிரி சாப்பிட்டோம். செம்மையா இருக்கு சாம்பார். கார சட்னி அதை விட. காலையிலேயே அருமையான ஒரு டிஃபனு. ஓகே. ஏதாவதுன்னா ஒன்று குறன் இருக்கும்ல, ஒரே ஒரு மெதுவடை மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்க, டிஃபன் இன்னும் பாயில்டு எக்கு அதெல்லாம் வந்து நிறைய இருக்காது. இந்த டிஃபனுக்கு அது ஒன்று மட்டும் கொஞ்சோண்டு வெண்பொங்கல் இருந்துன்னு வச்சுக்க, அப்படியே பிளேட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டார் டீ எஸ்டேட் பங்களா கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகலாம், மெதுவடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெனுல ஆளுக்கு ஒன்று நல்லா இருக்கும். ஒரு கரண்டி பொங்கல். ஓகே. கொஞ்சம் பூரி அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. மினி டிஃபன் கேட்குறாங்க கைஸ் இவங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த டைம் வருவோம்லப்பா. நான் வேற ஒன்று நல்லா இருக்கு, மற்ற நல்லா தூக்கம் நைட் எல்லாம். ஓகே. இப்போ ஏன் நாங்கள் அதே காஸ்டியூமில் இருக்கோம்னா, இப்போ அருவிக்கு போகிறோம் ஃபால்ஸ். ஆமாம், அதனால இதே காஸ்டியூமில் குளிச்சுட்டு அப்புறம் அங்கே குளிச்சுட்டு வந்து இங்கே ரூமில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடுத்தது நம்ம அதிரப்பள்ளியை நோக்கி போகிறோம். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் அப்படி நீங்கள் பாருங்கள் கண்டினியூவா, சரிங்களா? நாங்கள் முதல்ல இப்போ சாப்பிட்டுடுறோம். சாப்பிடுப்பா கைஸ். அவிச்ச முட்டை கேட்டோம் இல்லையா, நமக்கு ஆம்லேட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜாலியாக சூடாக ஆம்லேட் சாப்பிடுங்க, செம்ம சூடாக இருக்குது. அது ஆனியன் ஆம்லேட். மோஸ்ட்டாக பிளைன் ஆம்லேட் தான் தருவாங்க. இந்த மாதிரி டிஃபனுக்கு ஆனியன் ஆம்லேட்டே கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஆம்லேட் சாப்பிட சூப்பராக இருக்குது. டிஃபனும் சூப்பராக இருக்குது கைஸ். ஜெய் ப்ரோ, லாவணி சாப்பிட்டோம் போதும். கைஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுது. நமக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணியிருக்காங்க. 1 hour வந்து நீங்கள் வந்து அக்காமடேட் பண்ணி ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ப்ளாக் கண்டினியூ ஆகும். ஆமாம், பார்த்துட்டே இருங்க. நாங்கள் வந்து இப்போ ஜங்கிள் சஃபாரி ஜீப் சஃபாரி போகிறோம். ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக ஆஃப் ரோட்டில் போகிறோம். ஆமாம், கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டேலேருந்தே ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வந்துட்டோம். ஓகேங்களா? இங்கேருந்து இன்னும் இறங்கி போகிறோம். அங்கே எவ்வளோ கிலோமீட்டர் அங்கே இங்கேருந்து? நம்ம மொத்தமாக நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இங்கே 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ரிட்டர்ன் 6 கிலோமீட்டர். நம்ம அங்கேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தோம். வெயிட் பண்ண இடத்துல இங்கேருந்து வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வருது. போகிறது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், வரது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஜாலியாக இருக்கு. நாங்கள் ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக வச்சு வந்திருக்கீங்க, ஜாலியாக கொஞ்சம். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களை தான் யோசனை வரோம். கால் வலி நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் பார்த்தியா, வண்டியிலேருந்து ஏறினதுலேருந்து. ஆமாம், எப்போ இவ்வளோ தூரம் ஜாலியாக நடுவில் ஃபால்ஸ் எல்லாம் காலில் வச்சுட்டு அதில் இறங்கி கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு அடி நடந்து போகும்போதே இவ்வளோ ஸ்டேக்கிங் இல்லை. நடந்து போனால் எப்படி அழகாவே இப்படி திரும்பி குளிச்சுட்டு வா. அனல் மேலே பனித்துளி அலைக்காயும் ஒரு கிளி. ஏவா ஜெய், நீ தான் என்ஜாய் பண்ணு. அனல் மேலே பனித்துளி, பைசப் காட்டு, அலைப்பாயும் ஒரு கிளி.
ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா குளிச்சாச்சு கைஸ். இது வந்து கொட்டையில் ஏர் நெட்டி எங்களுக்கும் ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு குளிர்த்து ஆனாலும் நல்லா இருக்கு. அப்படியே குளிச்சுட்டு பாருங்க. சிக்கனா? இது சிக்கன். நீங்கள் சிக்கன் ஹாய் பூஜா. ஹாய். இப்போ நம்ம வால்பாறையில் இருக்கோம். வால்பாறையில் இப்போ தான் போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து ஒரு சூப்பர் ஹோட்டல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர் என்ன? பிஸ்மி ஹோட்டல். கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற அனலி எஸ்டேட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. இது சிக்கன் வந்து அந்த கேரளா ஸ்டைல் தலசேரி ஸ்டைல் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைட் டிஷ்க்கு வந்து ஊறுகாய் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பிரியாணி தான் சொல்லி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. அந்த கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது இங்க பாருங்க மேல பிளைனா தெரியுதா, உள்ள அந்த கிரேவி இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க லாஸ்ட் இயர் வாகமூர்ல சாப்பிட்டோம். சும்மா தான் உள்ள வந்தோம். அதான் எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நல்லாவே சாப்பிடுறோம். கைஸ் எப்படி இருக்கு? அங்க ஃப்ரை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க தனியா சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஊறுகாய் தொட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. பேசுனவா சூப்பரா இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்பா வந்து சாப்பிட்டு வருது. நம்ம பிரியாணி சிக்கன் இது பிரியாணிக்கு நம்ம வந்து ஊறுகாய் தொடுப்போம்ல, அதே மாதிரி சூப்பரா அந்த ஊறுகாய் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. யானைய பாருங்க, யானைய பாருங்க. நாங்க பாருங்க ஒரு யானை குளிக்குது, ஒரு யானை, 2 யானை அங்க பின்னாடி 3 யானை நிக்குது. கைஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி. இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஸ்காரியான ரோடு. அந்த ரோட்ல நாங்க வரும்போது யானைய பார்த்துட்டோம். யானையை பார்த்துட்டு இங்க பாருங்க, நான் செருப்பு கூட போடாம இறங்கி ஓடி வந்துட்டேன். அதை பார்க்கணும். ஐயோ நாங்க சும்மா வந்துட்டு இருந்தோம். குட்டி குட்டி ஆனா அது பெரிய ஆனா இது குட்டி ஆனா பார்த்துக்கோங்க. நாங்க யானைய பார்த்துட்டோம். யானை நல்லா ஜாலியா குளிக்கிட்டு பாருங்க. இதுல பாருங்க சூப்பரா தெரியுது. குட்டி யானை இருக்கு பாருமா. குட்டி அம்மா குட்டி என்ன பண்றீங்க? அழகா நீந்திட்டு இருக்கிறேன். ஜாலியா இருக்கு. தண்ணி சேர அதாவது ஜில்லுலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. ஒரே ஆட்டம் தான். சூப்பரா இருக்கா? இப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோமே, குதிக்கணுமான்னு யோசிச்சேன். இந்த சான்ஸ் எல்லாம் விட்டா திருப்பி கிடைக்காது. ஆமா, கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கோன்னு இறங்கியாச்சு. இங்க லைட் இருக்கு, நல்லா தெரியும்ல. அழகா இருக்கீங்க 2 பேருமே. அடியா கைஸ் நாங்க பாத்தீங்கன்னா அங்க அதிரப்பள்ளி ரீச் ஆயிட்டோம். உங்களுக்கு மார்னிங் வியூ வந்து இந்த ஹோட்டலோடது காட்டுறேன். இப்போ நைட் வியூ பார்த்துக்கோங்க. ஃபர்ன் வேலின்னு சொல்லிட்டு அதிரப்பள்ளியில் ஒரு இடத்துல சூப்பராக நாங்கள் வந்து ஸ்டே எடுத்திருக்கோம். அண்ட் எடுத்துட்டு நாங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டில் வந்தோம். சூப்பராக இருந்தது. யானை பார்த்துட்டு டேரெக்டாக ரூம்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் குச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. அதனால இப்போ ஜாலியாக நைட் டின்னர் சொல்லிட்டோம். அது ரெடி ஆகி வர்றதுக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஜாலியாக குளிச்சுக்கலாம். ஆமாம், இது இந்த நாள் நம்மோட நாள். அதனால என்ஜாய் பண்ணிக்கணும். என்ஜாய். ஜெய்க்கு தான் நல்லா நீச்சல் தெரியுது. எனக்கு தான் நீச்சலே தெரியல. ஆமாம், லைட்டாக சைக்கிளிங் மாதிரி பண்ணோம். கைஸ் ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க இப்போ தான் இவங்க. அம்மாவால் தனியாக தூக்க முடியல பேரு. நீ காலை பிடி. தூக்கு. மா தண்ணி மேலே தெரிக்குது. நான் இது மேலே கற்றுக்க ஒன்றும் எடுத்துக்கோமா. தலை நினைச்சிட்டேன்னா அப்புறம் திருப்பி அது வேற தொடச்சிட்டு இருக்கணும்டா. பைத்தியம் மத்தியானம் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க யூஸ் பண்ணுவா. வேணாம் நீங்க உட்காருங்க. நல்லா இருக்குல்ல? வாங்க அம்மா கையை பிடிச்சிடு. நான் போய் நான் மூல நான் தான் சொல்வேன்.
இப்போ இவெல்லாம் நந்தனம் நல்லா கொஞ்சம் மூச்சு வாங்குதுல்ல, சீக்கிரம் வந்துடும். ஒரு நிமிஷம். 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜெய் வந்துட்டான் வெல்ல ஜெய் வந்துட்டான் 15 16 17 18 அப்பா வந்து ஜெய் 15ஓட வந்துட்டான்பா. நீ அப்புறம் எங்க மறுபடியும் மூக்குன்ற பத்தியா தண்ணியில இருக்கிறதுக்கு மறுபடியும் உள்ள போடல. அப்படியா அங்கிளோட புத்தி அப்படிதான் எப்பவுமே இது சொல்லி ரைச்சு எல்லாம் குளிக்கிறாங்க, அதனால என்னால குளிக்க முடியல. நான் இங்கே உட்காந்துட்டேன். 60 வரைக்கும் எண்ணுவேன். தலைவர் ஜெய்ய ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான். டேய் போடா அப்படி. ஜெய் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திட்டே வர ஜெய், கொஞ்சம் அழகா வா ஜெய். என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் அப்படியே நீந்திக்கிட்டே அந்த மாதிரிலாம் வராது. இதோ பாரு போறதே தெரியாது ஒரு சிலவங்களாம். இதோ இப்படியே போ அந்த மாதிரி. கடலுக்குள்ள இருந்தா நீ அந்த மாதிரி கத்து நின்னுட்டு கடல் ராசானா ஜெய் இதுல வேணா நீ சூர்யா மாதிரி இப்படி எழுந்து வா ஜெய். கடல் மேலே காலையில இருந்து இதே பாடிட்டு இருக்கோம் गाइस. நாங்களும் அவனை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவனும் பண்ற சொல்ல தெரியுது. இப்படி பண்ணா தூக்குனா என்ன பண்றது? அது குடும்ப சொட்டை ஆயிடுது. அங்க பாருங்க. வா மாமா அப்படியே இழுத்துன்னு போவா. வா சாய் அடி நம்ம ரவுண்ட் போலாம் வா. really டிஸ்டர்ப் பண்றீங்க சாய். கால அல்பல வா நான் கூட்டிட்டு போறேன். ஏய் 20 minutes later. ஹாய் வர்ஷா. ஹாய் செல்லம். வாங்க நைட் என்ன ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. நாங்க வந்து இப்ப அதிரப்பள்ளியில இருக்கோம். இங்க வந்து ஒரு சூப்பரான ரெசார்ட் ஒன்று புக் பண்ணிருக்கோம். ரெசார்ட்டா ஸ்டேவா சரியா தெரியல எனக்கு. ஸ்டே தானே? ஓகே சூப்பரான ஒரு ஸ்டே ஒன்று ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணிருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கு. இப்பதான் ஸ்விம்மிங் பூல்ல செம்மையா குளிச்சுட்டு இந்த ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாமா? இப்ப அப்பா சொல்லுவார். சொல்லுங்க. ஒன்னு வந்து garlic ரைஸ். ஓகே. garlic chicken ரைஸ். ரெண்டாவது வந்து chicken fried ரைஸ். ரெண்டு மட்டன் ஃப்ரை. ஒரு chicken ஃப்ரை. சில்லி சிக்கன் சாரி. ஒன்னு வந்து எக் கிரேவி. ஒன்னு chicken கிரேவி ஃபார் பரோட்டா. சிக்கன் ஸ்டூ இது பேரு. எனக்கு தெரியாதுப்பா. நான் சிக்கன் கிரேவி தான் சொல்றேன். சிக்கன் ஸ்டூ இது வந்து garlic chicken. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகே ஓகேவா? நம்ம அப்படியே சேர்ந்து வெஜ்ஜி சாலையில அவங்க எல்லாருக்கும் காமனா வைக்கிறது. அப்படியே அதை நாங்கள் ஆல்ரெடி பசியில் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டோம். நாங்கள் வெஜ்ஜிஸில் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம். நான்லாம் சாப்பிடுவேன் வெஜ்ஜிஸ் இது ஃப்ரூட்ஸ்லாம். சாப்பிடுமா பாருங்க பரோட்டா பாருங்க, நல்லா பெரிய பரோட்டா. கேரளா வந்தாலே நல்லா பெருசா இருக்கும். 15 பரோட்டா. ஆமா கரெக்டா இருக்கும். அப்பா எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க. இது வந்து garlic ரைஸ். பூண்டு ரைஸ். பூண்டு பொடி ரைஸ். என்ன நீங்க 3 பேர் அமைதியா இருக்கீங்க? சாய்ஷாக்கு நிறைய வைங்கப்பா. சாய்ஷா தட்டுல ஒன்னும் இல்லையாப்பா. ஆமா இல்ல எப்பவுமே அது வந்து செல்ஃப் சர்வீஸ். அவ தட்டுல இல்லனா நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சாய்ஷா தட்டுல இல்லனா சாய்ஷி போட்டுக்கலன்னு அர்த்தம். நம்ம ஹோட்டல் போனா கூட தேவைன்றது எல்லாம் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அத்தை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க சீக்கிரம். உடனே அத்தைக்கு தட்டுல ஒண்ணுமே இல்லை. அத்தை தட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா அத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பஃபே இது அவ போட்டுக்கல. நாங்க நிறைய தான் சர்வ் பண்ணுவோம். அது எப்படி ஈக்குவலா எல்லாரையும், அதுவும் என் அம்மாலாம் சொல்லணும்னா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. வர கெஸ்ட் வைப்பாங்க. ஏமா சாப்பிடு. எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் தெரியும். நாங்க வந்து அவங்களை சாப்பிட வச்சே வந்து ஃபன் பண்ணிடுவோம். விருந்தோம்பல் எப்படி இருக்கும்னு சாப்பிடுவோம். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போய் ஏன் அவங்களுக்கு கம்மியா கொடுக்க போறோம்? ஆனா ஆண்டி அதுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் ரிப்ளை கொடுத்திருந்தீங்க, சூப்பரா இருந்தது. நான் பார்த்தேன், அதையும் பார்த்தேன். ஆண்டி வந்து நம்மள வந்து விட்டு கொடுக்கல. ஆண்டி சூப்பரா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எழுந்து வருவாங்க.
ஓகே ஓகே ஓகே. அப்பா தான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறாரு. அப்பா வந்து இன்னைக்கு சூப்பராக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறாரு கரெக்டாக. ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா, எடுத்து வச்சுக்க முடியாது. ரொம்ப நல்லா போகுது கைஸ். ஃபுட் எப்படி இருக்கு? ஃபுட்டை பற்றி பேசவே இல்லை. இந்த வெக்கேஷனில் ஃபுட் எங்களுக்கு இது வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு? நீங்கள் தான் சொல்லணும் டேஸ்ட். நல்லா நைட்டு இப்போ டிசப்பாயிண்ட் ஆகலை. அதே மாதிரி போகணும் நாங்கள் அப்புறம் போதும். ஓகே ஓகே. காலையில் இது வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். காலையில் வந்து ரூமில் தங்கினா ஃப்ரீ டிஃபன் கொடுப்பாங்களே, காம்ப்ளிமெண்ட்ரி டிஃபன் காலையில். அதுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக ஆஜராயிடுவோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது கைஸ். இந்த ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் நல்லா இருக்கு. ஓகே, நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் வரோம். இந்த மாதிரி செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. சுப செலவு தான். ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க எங்களை டூர் போங்கன்னு சொன்னாங்க. எங்களோட அன்பான சப்ஸ்கிரைபர், நான் அவங்கள சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பணம் இருந்ததுன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவேன். ஆனால் எனக்கு என் மனசு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசே போதுங்க, நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? டேடி ஒரு பக்கம் ஃபோன் பேசுகிறாரு. அவர் பற்றி பேசுகிறேன். டாடி பாருங்க வாங்கி வச்சுட்டு எவ்வளோ அழகாக சர்வ் பண்ணுறாங்க. பென்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. செம்மையாக சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வெளியே கூப்பிட்டு வந்தால் சர்வ் பண்ணலாம் கிடையாது. வீட்டில் ஒரு அழகாக ஒரு சமையல் சமைச்சு அதை சர்வ் பண்ணதுனாலே செம்ம ஹாப்பி ஆகிடுவோம். அதில் நாங்கள் வந்து லக்கி தான் எங்கள் டேடி விஷயத்தில். அவர் வந்து அழகாக நல்லாவும் சமைப்பார், நல்லாவும் சர்வ் பண்ணுவார். சாப்பிட வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. சமைச்சிட்டு முன்னாடிலாம் அப்பா வேலைக்கு போயிடுவார், நான் கடைக்கு போயிடுவேன்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அப்போ நீ சமைக்காத நான் சமைக்கிறேன்னு சமைச்சு போட்டு கொடுப்பாரு. நிறைய போட்டு என்னால் சாப்பிட தான் முடியாது அந்த அளவுக்கு. நாங்கள் லேடிஸ் எல்லாருமே உட்காந்துட்டோம். டாடி தான் எல்லாருக்குமே சர்வ் பார்ப்பாரு. இது 3 கிரேவி இருக்கு பாருங்க. ஃபோன் பேசிட்டே வேற சர்வ் பண்ணுறாரு. அதுவும் அடுத்த ரூம் புக் பண்ணுற விஷயமா தான். ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம், சரிங்களா? ஆறுது. கோபி தம்பி, மிஸ் யூ தம்பி. நீங்கள் ஒரு ஆள் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணுறோம். ஃபீல் பண்ணிட்டு இருக்குது எப்பவுமே. மற்றபடி ஓகே தான். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் நீங்கள் வந்துடணும் எங்கள் கூட, சரியா? ஓகே, ஷியோராக வருவாங்க. அங்கிள் நாங்கள் வந்து உங்களை மிஸ்ஸுன்னு சொல்லலன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்கிறோம் பாருங்க. அங்கிள் மிஸ் யூ. மிஸ் யூ. வீடியோ பார்க்க மாட்டேது இல்லை ஆண்டி சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு வந்துட்டுருங்க. நீங்களும் உட்காந்து சாப்பிடுப்பா. சாப்பிடுவோம்.